இது எங்களோட 100வது வீடியோ. அதனால எங்கள் ஊர் ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுவும் ஸ்வீட் பொட்டேட்டோவில். அதுக்கு 5லேருந்து 6 துண்டு ஸ்வீட் பொட்டேட்டோவை வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அடிகனமான பாத்திரத்தில் 1 கப்பு நாட்டு சர்க்கரை, 3/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கை விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி பபிள்ஸ் வரப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது அரைச்சி வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையோடு கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும். இதில் முக்கியமானதே கை விடாமல் அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் 3 முறை நெய் ஒரு டீஸ்பூனாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கை விடாமல் கிண்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு அந்த அல்வா பதம் வந்துடும். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மறுபடியும் இதே ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். இது செய்யும் போது அடுப்பை மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போது நமக்கு நல்லாவே சுருண்டு வந்திருக்குங்க. இப்போது இது கூட உடச்சி வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்குங்க. இப்போ நான் கரண்டியை வச்சு தள்ளி விடுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த அடியில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? இது தாங்க பதம். அவ்வளோதாங்க, நம்ம சக்கரவள்ளி கிழங்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஒரு வாழை இலையில் சுட சுட போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் இது எங்களோட 100வது வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்காக ரொம்ப நன்றி. இதுக்கு மேலேயும் நீங்கள் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. இது போல் ரெசிபீஸ் வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நாளைக்கு என் ஹஸ்பண்ட் இந்த அல்வாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதை ஸ்வீட் பொட்டேட்டோவா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம்.